ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கக்கூடிய இந்த நிகழ்வு நேரு உள் விளையாட்டரங்குல நடக்கிறது. அதற்கான முழு ஏற்பாடுகள் 100% நிறைவு பெற்றிருக்கிறது. 4ஆம் தேதி அவர் வெற்றி பெற்ற பின்னர் அதற்கு பிறகு அவர் ஆட்சி அமைப்பதற்கான பணிகள்ல தொடர்ந்து இருந்தார். தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரினார். அதற்கு இடையிலே இந்த பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. நேரு உள் விளையாட்டரங்கள் தான் செய்யப்பட்டது. ஆனால் அது கால தாமதம் ஆனதுனால இந்த பணிகள் எல்லாம் அப்படியே நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று மாலை மீண்டும் ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மை எண்ணிக்கைக்கான அந்த ஆதரவு கடிதங்களை எல்லாம் கொடுத்த நிலையில அதற்கு பிறகு நேற்று இரவு தான் அதற்கான அறிவிப்பு வந்தது. அதாவது இன்றைய தினமே காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடக்கும் என்ற அந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதற்கான பணிகளை நேற்று இரவு வேகமாக தொடங்கினார்கள். அந்த மின் விளக்குகள் அமைப்பது, ஒலிபெருக்கிகள் வைப்பது, இருக்கைகளை ஏற்பாடு செய்வது, குறிப்பாக 5000 பேர் உள்ளே அனுமதி என்றால் அதில் எத்தனை முக்கியமான விருந்தினர்கள், அவர்களை எங்கெங்கே அமர வைக்க வேண்டும், அதற்கு பிறகு பார்வையாளர்களாக வரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் எங்கே அமர வைக்கப்பட வேண்டும், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, அதற்கான உள்ளே இருக்கக்கூடிய மற்ற வசதிகள், பிற வசதிகள் என்ன, இவற்றையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. மலர் அலங்காரங்கள், இப்படி பல விஷயங்களை பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். தற்பொழுதே இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. மேடையில இருக்கைகள் போடப்பட்டு அதுல எத்தனை பேர் மேலே அமர வேண்டும் என்று அதற்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல கலந்து கொள்பவர்கள் தற்பொழுதே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இதற்கு இந்த QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கான வாகன நிறுத்தம் தனித்தனியாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாஸிலேயே எங்கே வாகனத்தை நிறுத்த வேண்டும், எந்த வழியாக உள்ளே வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே செல்லக்கூடியவர்கள் எந்த பகுதியில அமர வேண்டும் என்பதற்கு தனித்தனியாக வழிகாட்டி போன்ற ஒரு பதாகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஏ-இலிருந்து தொடர்ந்து ABC என்று தனித்தனியாக அவர்கள் அந்த பகுதியில் பிரிக்கப்பட்டு எந்தெந்த இடத்தில் அவர்கள் அமர வேண்டும், அதற்கான அந்த பாசிலேயே அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்தில் அமர வேண்டும் என்று. இப்படி பல ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். ஒரே இரவில் அது முழுவதுமான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முழுவதுமாக அந்த பணிகள் முடிந்திருக்கிறது. தயார் நிலையில் இருக்கிறது. இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல வீட்டில் இருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து தாவேகா தலைவர் விஜய் புறப்பட இருக்கிறார். முதலமைச்சருக்கான கான்வாய் பாதுகாப்புடன் அவர் புறப்பட இருக்கிறார். அங்கிருந்து சாலை எங்கும் வரக்கூடிய அந்த வழியில அதற்கு பல்வேறு வரவேற்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வரவேற்பு அளிப்பதற்கு பல்வேறு இடங்கள்ல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்கள் அங்கு கூடினால் அவற்றை தடங்கள் இல்லாமல் வாகனங்கள் சேர்வதற்கு ஏற்ற வகையில முதலமைச்சருக்கான அந்த கான்வாய் வாகனங்கள் சேர்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இன்றைய தினம் இந்த அமைச்சரவையிலே பதவியேற்க போகிறார்கள் என்ற ஒரு உத்தேச பட்டியல் வெளியாகி இருந்தாலும் இன்னும் கூடுதலாக அமைச்சரவையில இன்னும் பலர் இன்றைய தினமே பொறுப்பேற்பார்கள் என கூறப்படுகிறது. ஏனென்றால் மேடையிலே அந்த மேலே இருக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.